ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கிராமத்து சுவையில் ரொம்பவே டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில தான் மசாலா எப்படி அரைக்கணுன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தினம் ஒரு சமையலில் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்ல நாட்டுக்கோழியை கழுவி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அளவுக்கு இருக்கும். ஸோ நான் இது வந்து 3 விதமாக இன்றைக்கி செஞ்சுருக்கேன். குழம்பு, பெப்பர் மசாலா, அதே மாதிரி உப்பு கறி வந்து என் ஹஸ்பண்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் குழம்பு வந்து இந்த வீடியோவில் போட்டுட்டு அடுத்த வீடியோவில் வந்து பெப்பர் மசாலா, அதாவது நாட்டுக்கோழியில் பெப்பர் மசாலாவும் உப்பு கறி வீடியோவும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கறியெல்லாம் அள்ளி அந்த எண்ணெயில் வச்சுருங்க. எண்ணெயில் வச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். நாட்டுக்கோழி எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கிண்டி விட வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது வந்து உப்பு கறி செய்கிறதுக்காக தனியாக என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. உப்பு கறி வந்து அவர் சூப்பராக செஞ்சுருவார். ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ குக்கரில் வந்து போட்டுக்கலாம். கறி மேலே வந்து இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கோழிக்கு வந்து தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் வந்து பெப்பர் கிரேவிக்கும் குழம்புக்கும் ஒன்றாவே வேக வைக்க போகிறேன். அதனால் இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து நீங்கள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது மஞ்சத்தூள் தான் போட்டு க்ளீன் பண்ணுவோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த கறிக்கு தேவையான உப்பு வந்து அதிகமாக போட்டுறாதீங்க. கறியில் உப்பு இறங்கணுமேன்றதுக்காக தான் நம்ம வந்து வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்க்குறோம். இப்போ வந்து அரிசி கழுவின தண்ணி வந்து நான் இதில் ஊற்றுறேன். நான் வந்து குழம்பா வைக்க போகிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாகவே நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மசாலாத்தூள் வந்து சேர்க்க போகிறோம். மசாலாத்தூள் வந்து சிக்கன் மசாலாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசாலாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து இப்போ ஏன் சேர்க்குறோன்னா, கறியில் வந்து உப்பு காரம் கொஞ்சம் இறங்கணும் அப்படின்றதுக்காக. நான் நிறைய கறி போட்டிருக்கிறதுனால தான் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கறியோடு வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து முன்னாடியே மசாலா ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து கறியில் உப்பு காரம் வந்து நல்லா இறங்கிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். குழம்புல வந்து நிறைய பேர் போடுவாங்க. குழம்புல போடும்போது டக்குன்னு கறிக்குள்ளார உப்பு காரம் இறங்குறதுக்கு கஷ்டம் தான். அதனால் இது வந்து பெரிய கோழி அப்படின்றதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதுனால தான் நான் தனியாக குக்கரில் வேக வச்சு எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சின்ன கோழியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பாத்திரத்துலேயே செய்யலாம். கறி வந்து ஒரு 5 விசில் வந்து விட்டு தனியாக இறக்கி வச்சுட்டேன். கறி வந்து ப்ரெஷர் இறங்கிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, அது கூட வந்து பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையுமே ஒன்றா எண்ணெயில் வந்து போட்டுடலாம். ஸோ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து கறியில் உப்பு போட்டிருக்கேன். அது வந்து கறிக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ அந்தளவுக்கு வந்து தேவையான உப்பு வந்து நான் வெங்காயம் வதக்கிறதுக்கே நான் போட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரும். ஸோ நான் மீதி இருந்த அந்த இஞ்சி பூண்டையும்
இந்த வெங்காயத்திலே போட்டுட்டேன். கொஞ்சம் தான் இருந்தது, அதையும் போட்டுட்டேன். போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது 3யுமே வந்து இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விடணும். ஸோ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்தால் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் தான் இப்போ நம்ம வந்து மசாலா அரைக்க போகிறோம். அதனால தான் நல்லா வதக்கி விடுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து நம்ம குழம்புல அப்படியே கிடைக்கும். நம்ம இது வந்து அப்படியே மசாலா அரைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து குக்கர் நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நான் வந்து பெப்பர் கிரேவிக்கான கறியை வந்து தனியாக எடுத்து வச்சிடறேன். மீதி கறியை வந்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம். கறி வந்து நம்ம குக்கரில் வேக வச்சதுனால இதிலே வந்து 90% நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கறி வந்து நல்லா 90% வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. ஸோ வெறும் கறியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கான தக்காளி வெங்காயம் இந்த நம்ம போட்டு வணக்கணும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் எடுத்து ஆற வைக்க போகிறேன். மிக்சியில் வந்து அரைக்கணும், அதனால் கொஞ்சமாக எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம குழம்புக்கு தான். இதை வந்து அப்படியே ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. ஏன் நம்ம வந்து இந்த ஸ்பைசஸோடு சேர்த்து நம்ம வணக்கினதை வந்து ஆற வைக்கிறோன்னா அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது தான். இப்போ வந்து பெப்பர் கிரேவிக்கு தேவையான கறியை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ மீதி கறியை வந்து நம்ம அப்படியே வந்து குழம்புல போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து சேர்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து கறி வேக வைக்கும்போது மசாலா தூள் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து நம்ம குழம்புக்கு மசாலா தூள் போட போகிறோம். சிக்கன் மசாலா தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது உங்களுக்கு வந்து பச்சை வாசனை போயிடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்போட டெக்ஸ்சரும் நல்லா வரும். சிக்கன் மசாலா தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, வாசனைக்காக நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். வந்து கறி நான் வந்து பெப்பர் கிரேவிக்கு தனியாக எடுத்துட்டேன். மீதி இருக்க கறியை வந்து நான் அப்படியே குழம்புல சேர்க்க போகிறேன். இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் இந்த கறி வேக வச்ச தண்ணியை அப்படியே வந்து குழம்புல ஊற்றிடுங்க. நல்லா வணங்கிருச்சு, அந்த பச்சை வாசனையெல்லாம் வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் குழம்போடு. கறி வந்து நான் அதிகமாக இருந்தனால காரத்துக்கு வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கறி கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த அளவில் இருந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து குறைச்சி போட்டுக்கோங்க. வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலாவை வந்து அரைச்சிடலாம். இந்த மசாலா வந்து அரைச்சி ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து தேங்காய் ஊற்றலை, அதனால் இந்த மசாலா தான் வந்து டேஸ்ட் வந்து குழம்புக்கு கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா கூடயே தேங்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி எந்த குழம்புக்குமே தேங்காய் அதிகமாக சேர்க்கவே மாட்டேன். அதனால் இந்த மசாலா வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து குழம்பு நல்லா கொதிக்கும் போதே ஊற்றிடுங்க. நல்லா ஊற்றிட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த குழம்புலேயே ஊற்றிடலாம். எப்போ வந்து கறி எடுத்தாலும் நம்ம வந்து ஒரு 2-3 வெரைட்டிஸாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி குழம்பா வைக்காமல் குழம்பு, வறுவல், ஃப்ரை அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு, பெப்பர் கிரேவி, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து உப்பு கறி செஞ்சுருக்காங்க. அடுத்தடுத்து வர வீடியோவில் பெப்பர் கிரேவி எப்படி செய்யணும், உப்பு கறி எப்படி செய்யணுன்றதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.
ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் வந்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே கரெக்டாக இருந்தது. உப்பும் வந்து கரெக்டாக இருந்தது. வந்து குழம்பு வந்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இறங்கும் கறி எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம போட்டு கொதிக்க வச்சுருக்க அந்த மசாலா எல்லாமே கறிக்குள்ளார இறங்கும். 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும். நல்லா ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுக்கோழி குழம்பு, பெப்பர் கிரேவி, உப்பு கறி இதெல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் உப்பு கறி எப்படி செய்யணும், அதே மாதிரி பெப்பர் கிரேவி வந்து எப்படி செய்யணுன்றதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை அடிக்கடி வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக வந்து எப்படி செய்யணுன்றதை போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்